ரியா, என்னம்மா கொஞ்ச நாள் முன்னாடியே பார்த்தேன், ரெடியாகாம வந்த, திடீர்னு பார்த்தா ரெடியாகி இப்படி நிக்கிற? ஏப்பா குத்துவிளக்கு பூஜை இருக்குது. இன்னைக்கு சிவராத்திரிலப்பா. ஆமா. நான் தான் கோயிலுக்கு போறேன்னு காலையிலேயே சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? ஓ! சரி, சரி, சரி. அங்க நல்லா விசேஷமா இருக்குப்பா. சரி. சிவன் கோயில்ல ஆ. குத்துவிளக்கு பூஜை இருக்கு. விடிய வரைக்கும் ஆர்கெஸ்ட்ராலாம் போடுவாங்களாட்டு இருக்குது. சரி. அப்புறம் ட்ரம்ஸ் எல்லாம் அடிப்பாங்க. சரி. நாங்க விடிய காலையில தான் வருவோம். சரிப்பா. தூக்கம் முடிச்சுட்டு அன்னதானம் போடுவாங்க. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சரி. குத்துவிளக்கு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் 12 மணிக்கு மேல அன்னதானம் போடுவாங்க. சரி. அப்ப சாப்பிட்டு நான் விடிய வரைக்கும் இருந்துட்டு காலையில தான் வருவோம். குத்துவிளக்கு பூஜை என்ன வரைக்கும் நடக்கு? குத்துவிளக்கு பூஜை இப்ப 8:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்களாமா. ஆ. 8:30 மணிக்கோ 9 மணிக்கோ சொன்னாங்க. ஆரம்பிச்சு 11 மணி ஆயிரும் முடியறக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு அன்னதானம் போடுவாங்க. சாப்பிட்டு அப்புறம் எல்லாம் விடிய வரைக்கும் இருந்துட்டு அப்புறமா வர்றது. அம்மா, நான் டிவியில பார்த்தேன். ஒரு அம்மா சொன்னாங்க, நம்ம என்ன வரைக்கும் முழிக்கிறோங்கிற முக்கியம் இல்லையாம்மா, அந்த 12:15லேருந்து 1:10 வரைக்கும் நம்ம முழிச்சு கடவுள்கிட்ட வேணும்னா எல்லாமே கிடைக்குமாம்மா. அது எந்த இடத்துல வேணும்னாலுமே அது கண்டிப்பா கிடைக்குமாம்மா. காலையில ஒரு அக்கா சொன்னாங்கப்பா என்கிட்ட எப்படிதான், அந்த நீ தூக்கமே வந்தாலும் அந்த டயத்துல நீ கரெக்டா இருப்பியா, அந்த ஒரு பூஜை பார்த்துரு கண்டிப்பா, தூங்கிடாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மெயினா அதுக்காகவே நான் இன்னைக்கு போறேன். எப்போதும் வருஷம் போவோம் குத்துவிளக்கு பூஜைக்கு. ஆனா முடிஞ்சோடனே வந்துருவேன். ஆனா இந்த வருஷம் விடிய வரைக்கும் இருக்கணும், அந்த பூஜையை பார்த்துட்டு வரணுங்கிற கஷ்டமே போறேன். போயிட்டு காலையில வருவேன். தோசை சுட்டு வச்சிருக்கிறேன். நீங்களும் தம்பி சாப்பிட்டு தூங்குங்க. நான் போயிட்டு காலையில எல்லாத்தையுமே அந்த பைக்குள்ள சேர்த்துருங்க.